ஸ்ரீனி. இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் டால் மேக்கிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ரை எடுத்து ஃபர்ரோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஃபர் இருந்தாலுமே, ஷார்ட் ஃபர் இருந்தாலும் லாங் ஃபர் இருந்தாலும். இப்போ நான் இந்த ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் காமிக்கிறேன். டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் வருது. ஸோ டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். அதுதான் நான் வந்து அம்புக்குறி போட்டிருக்கேன். டவுன்வர்ட் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு இதுதான் எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். ஃபரில் வந்து கட்டிங்ஸ் போட்டு கட் பண்ண போகணும்னு சொல்லும் போது டைரக்ஷன் ஆஃப் த ஃபர்ரை போட்டு அதை வச்சு தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? டைரக்ஷன் ஆஃப் த ஃபர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் வந்து கட்டிங்ஸோட டைரக்ஷன் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஷார்ட் ஃபரில் எப்படி உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் த ஃபர் பார்க்கணும் காமிக்கிறேன். நான் ஷார்ட் ஃபர் எடுத்துக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கீழே நோக்கி இருக்குது இந்த ஃபரில் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ அதே தான் வந்து மேலே சின்ன பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபர்ரோட ஹேர் வந்து கீழே நோக்கி இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ரோட டைரக்ஷன். ஓகேங்களா? இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஷார்ட் ஃபரில், லாங் ஃபரில், மீடியம் ஃபரில் எல்லாத்தையுமே இப்படி தான் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பேட்டர்ன், ஒரு ஹார்டின் ஷேப் எடுத்து அதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பேப்பரில் இருக்கும். பேப்பரில் இருக்கிறத எடுத்து நம்ம கார்பன் பேப்பர் வழியாக வச்சு அதை வந்து கார்ட்போர்டில் எடுத்து கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டைரக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். 2 பீஸ் ஆஃப் ஃபர் வேணும். ரிவர்ஸ் ஃபர். ஓகேங்களா? ஒன்று ப்ளஸ் போட்டிருந்தாங்கன்னா ஒன்று ரிவர்ஸ்ன்னு அர்த்தம். பக்கத்தில் ரிவர்ஸ் நிற்கும் ஃபர். இது டைரக்ஷன் வச்சு மார்க் பண்ணேன். ஏற்கனவே அம்புக்குறி ஃபரில் போட்டது கீழ் நோக்கி இருக்கு. அதே டைரக்ஷன்லேயே கட்டிங்கோடது எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்க பார்ட் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸ்டார்டிங்கில் இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை விட்டுட்டு மற்ற பார்ட்டை வரைஞ்சி கட் பண்ணணும். அது கடைசி பார்ட் மட்டும்தான் ரன்னிங்கில் வர்றது. இப்போ நான் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறேன். இது நான் வந்து உங்களுக்கு மூணுத்தையுமே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். பென்சிலில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணணும். ஆனால் சில ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் உங்களுக்கு வந்து டார்க்னஸ் கிடைக்காது. பென்சில் இது வந்து நான் ரெட் கலர் ஃபர் எடுத்துக்கிறதுனால பென்சிலில் மார்க் பண்ணுறது அவ்வளோவா டார்க்காக இருக்காது. இந்த கேஸில் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டார்க் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒயிட் கலர் ஃபர் அந்த மாதிரி இருக்குன்னா பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர், பிங்க் கலர். டார்க் கலர் ஃபருக்கு வந்து ஓரளவுக்கு லைட் கலர் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஹேரில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு கலர் வந்துடும். அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். லைட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பார்ட் மார்க் பண்ணிட்டேன் ஹார்டின். இப்போ அடுத்தது ரிவர்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், அப்படியே இதை வந்து சைடில் இருந்து டில்ட் பண்ணணும். ஓகேங்களா? கீழே டில்ட் பண்ணக்கூடாது. கீழே டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபரோட டைரக்ஷன் மாறிடும். இப்போ சைடில். ஓகேவா? ஸோ 2 பீஸுக்குமே ஒரே டைரக்ஷனில் தான் ஃபர் இருக்கும். ஏன் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கீழே வந்து டில்ட் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் திருப்பி போட்டு வரைஞ்சிருக்கேன். அதையும் வந்து இப்போ நீங்கள் வரையும் போது கை எடுக்கக்கூடாது. அந்த பார்ட்டில் இருந்து கை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். ஸோ பிடிச்சிக்கிட்டே தான் எடுக்கணும், வரையணும். ஓகேங்களா? பிடிச்சிக்கிட்டே நம்ம மெதுவாக நிதானமாக வரைஞ்சி எடுக்கலாம். அந்த மாதிரி 2 பக்கமும் நான் வரைஞ்சிருக்கேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிதானமாக பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக கையிலேருந்து எடுக்காமல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 2த்தையும் மார்க் பண்ணி வச்சிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பார்ட் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நிதானமாக கட் பண்ணணும். ஏன்னா ஃபர் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும் கட் பண்ணும்போது. ஆனாலும் நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம தைச்சிக்கலாம். பெருசாக கட்டு விழுந்துருச்சுன்னா நம்மளால் தைக்க முடியாது. அந்த பார்ட்டை நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ணிடணும். அதனால் என்ன பண்ணணும், கட் பண்ணும்போது ஃபர்ரை பார்த்தோம்னா பிடிச்சிட்டு கட் பண்ணணும். இதில் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா வந்து கட் பண்ணும் போது ஹார்டின் வந்து கிளாத்தில் தான் கட் பண்ணணும். அதாவது வந்து ஹார்டின் ஷேப்பை வந்து கிளாத்தில் தான் கட் பண்ணணும். ஹேரெல்லாம் ஹார்டின் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கட் பண்ணும்போது சில ஹேர் வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சைடில் நான் இப்போ காமிக்கும் போது ஹேர் வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அது ஓகே. நீங்கள் அதையும் ஹார்டின் ஷேப்பில் ட்ரிம் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கிடைக்காது. எப்பயுமே வந்து ஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், அது ஓகே. ஓகேவா? அந்த ஃபரெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கக்கூடாது. நம்ம ஷேப்புக்கு வெறும் நம்ம கிளாத்தை மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும் ஹார்டின் ஷேப். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ரை ஒரு ஹார்டினை கட் பண்ணியாச்சு.
இந்த ஆர்டினை கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பர்ரை க்ளீன் பண்ணணும். பர்ரை மேலே இருக்க இந்த உதவியான பர்ரை எடுத்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். தைக்கும் போது நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து அடுத்த பீஸ் ஆஃப் பர்ரை கட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எங்கேயாவது டேமேஜ் இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சு இதே போல் தான் அடுத்த பீஸ் கட் பண்ணணும். நீங்கள் பர்ரை வந்து ரொம்ப தூரமாக வச்சு பேட்டை கட் பண்ணக்கூடாது. கிட்ட பேட் வரைஞ்சிட்டிங்கன்னா பர்ரை நம்மளுக்கு மிச்சமாகும். பர்ரை காஸ்ட்லின்றது ஒரு ரீசனை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரீசன். அதனால் பக்கத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஓவர்லாப் ஆகக்கூடாது பீசஸ். அது ஒன்று மேலே ஒன்று வச்சு வரைகிற மாதிரி ரொம்ப சூடாக கட் பண்ணக்கூடாது. திட்டமான இதுல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டினுக்கு நம்மளுக்கு 2 பார்ட் தான் தேவை. 2 பீஸ் ஆஃப் ஆர்டின் தேவை. ஒன்றுத்தோட ஒன்று ரிவர்ஸ் தேவை. அதை வரைஞ்சாச்சு, கட் பண்ணியாச்சு. அடுத்த பார்ட்டு க்ளீனும் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பீஸ் ஆஃப் பர்லையுமே நான் வந்து எல்லாத்தையும் வந்து வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இல்லை ஜென்டில் மேலே பிடிச்சிட்டு சைடில் நம்ம கட் பண்ண இடத்துல தான் வந்து வைப் ஆஃப் பண்ணுற மாதிரி தடை வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு பார்ட்லையுமே வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கேயாவது ஓப்பன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அந்த ஓப்பன்னா நம்மளால் அதை ரிவர்ஸ் பண்ணி அதாவது வந்து உள்ளக்க வச்சு தைக்கிறத வெளியில் திருப்பி பஞ்ச் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை வேறு பார்ட் கூட ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல தான் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆர்டிங்கில் வந்து சைடில் தான் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா முன்னாடியோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ இல்லைன்னா கீழேயோ ஓப்பன் பண்ண நல்லா இருக்காது. நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு ஊசி மேலே ஒரு நூலை சுற்றணும். இதோ இந்த தையல் பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? திருப்பி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஊசியை விட்டு அது மேலே நூலை சுற்றணும். அடிப்பக்கம் இருக்கிற நூலை எடுத்து வெளில அது மூலயமா தையல் வந்து பிரியாமல் இருக்கும். அடுத்தது என்னென்னா தைக்கும் போது பர்ரை வந்து உள்ளே தான் இருக்கணும். வெளியில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா பின்னாடி நம்ம திருப்பும் போது ஃபினிஷிங் சரியாக இருக்காது. அது என்ன பண்ணணும்னா அந்த ஊசியால் உள்பக்கமாக பர்ரை தள்ளிட்டு தான் 2 பாகத்தையும் இணைக்கணும். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். உள்பக்கமாக தள்ளிட்டு தான் 2 பாகத்தையும் இணைக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் இணைச்சிட்டு வரணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பிகினர்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இடத்துலலாம் கரெக்டாக வந்து வர வேண்டிய இடத்துலலாம் டேக் பண்ணி வச்சோம். டேக்னா ஒரு தையல் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஏன் அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு இப்போ எட்ஜு ஓகேங்களா ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்றதுனால. சம்டைம்ஸ் என்ன ஆகும் கட் பண்ணும்போது ஒரு பார்ட் சின்னதாகவும் ஒரு பார்ட்டில் ஒரு 1/4 இன்ச் கூடுதலாகவும் வரலாம். அப்போ வந்து நம்ம வந்து நடுவில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். விளிம்பில் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கக்கூடாது. அப்போ ஷேப் வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு விளிம்பு இருக்கு இல்லையா ஆர்டினோட கடைசி கீழே இருக்க ட்ரையாங்கிளோட பார்ட் அந்த பார்ட்டை 2த்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். அந்த தையல் போட்டு வச்சுருந்தா என்ன ஆயிடுச்சு எனக்கு இந்த 2 இடத்தையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் நடுவில் வேறு எங்கேயாவது வந்து எக்ஸ்ட்ராவாக பார்ட் இருந்துச்சுன்னா நடுவுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். கடைசியில் வந்து தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். பெரியதாக வர பாட்டை கொஞ்சம் லைட்டாக ஃபோல்டு பண்ணி சின்னதாக வர பாட்டில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். பெருசாக வர பாட்டு லைட்டாக கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு சின்னதாக வர பாட்டில் வச்சு தைச்சிக்கலாம். இப்படி தைச்சிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சதும் தெரியாது. அதே போல் அது சென்டரில் அதாவது நடுவில் எங்கேயா தைச்சிட்டிங்க விளிம்பில் தைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங்கும் வரும். இப்படி தான் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், செஞ்சும் காமிக்கிறேன். மோஸ்ட்லி கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடணுங்க. ஓகேங்களா? இங்கே கொடுக்குற கட்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான கட்டிங்ஸ். அது கூட நான் வந்து எனக்கு தைக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணக்கூடாது. அது கொடுத்துருக்கிறது சார்ட் அப்படியே வந்து பர்ற மேலே வச்சு கட் பண்ணணும். சார்ட்ல இருந்து நம்ம கார்ட்போர்டுக்கு மாற்றிட்டு கார்ட்போர்டை எடுத்து பர்ற மேலே வச்சு மார்க்கிங் ஓரம் மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணி தான் வச்சு தைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு கூட வரணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படியே கொடுத்துருக்க அளவுக்கு தைக்கணும். ஏன்னா ஏன் கூட வரக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பார்ட்டில் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் கூட வந்து மார்க் பண்ணுறோம் தைக்க போகிறோன்றதுனால. அப்போ எல்லா பார்ட்லையும் பண்ணுவோமா? அட்ஜஸ்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணணும் கட்டிங் என்ன இருக்கோ கார்ட்போர்டில் அதை அப்படியே பர் மேலே வச்சு அதை தான் நம்ம கட் பண்ணணும். கூட எந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் விடக்கூடாது ஸ்டிச்சிங்காக. சரிங்களா? இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக அதை ஜாயின் பண்ணியிருக்கேன்.
இப்போ அந்த மாதிரி தான் நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த பக்கத்து இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நாட் போடணும். நாட் போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 2-3 நாட்டாவது போட்டுக்கலாம். எப்படின்னா இந்த நம்ம ஒரு சுற்றி எடுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஊசி மேலே ஒரு 4-5 சுற்றி எடுத்து டைட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு 2-3 தடவை போட்டிங்கன்னா தான் நாட் தையல் வந்து நல்லா நிற்கும். அதே போல் தைக்கும் போது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன ஊசி வச்சு தைப்போம். பக்கத்தில் தான் ஊசியில் குத்தி எடுக்கணும். நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு தூரமாக வச்சு தைச்சோம்னா, ஸ்டிச்சஸ் வந்து தூரமாக போட்டோம்னா நம்மளுக்கு வெளியில் வந்து பர்ற திருப்பிட்டு காட்டன் அடைக்கும் போது ஓட்டை இங்கே தெரியும். அதாவது தையலும் தெரியும், ஓட்டையும் தெரியும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே கிட்ட வச்சு தான் தைக்கணும். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பார்ட் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இந்த பாட்டில் தான் நம்ம என்ன முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே ஓப்பன் இருக்குது. அதனால் நான் என்ன திருப்பி பண்ணுவேன்னா, ஒரு டேக் போட்டு வச்சுப்பேன், ஒரு தையல் போட்டு வச்சுப்பேன். இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துக்கு ஒரு தையல் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இங்கே தையல் இருக்குது, இங்கே ஓப்பன் இருக்க போகுது. ஸோ அது வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு தைக்க திருப்பி சொல்லுங்க. வர்ற உள்ளே தள்ளிட்டு தான் தைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டால் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும். இல்லைன்னா ஃபினிஷிங் வராது. இப்போ நான் அந்த ஓப்பன் இருக்க வரைக்கும் ஒரு பக்கத்தில் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு ஓப்பனுக்கு இடம் விட்டுட்டு டேக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த பர்ரை வச்சு மிஷினில் தைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ட்ரெயின்டு பர்சன் கூட தைக்கும் போது என்ன ஆகும்னா பர்ரை வந்து வெளியில் வந்துடும். மிஷினோட ஸ்டிச்சஸ்லாம் வந்து கரெக்டாக விழாது, ஓட்டைங்க நிறைய வர ஆரம்பிச்சிடும். நம்மளால் பிரித்து தைக்க முடியாது மிஷின். ஸோ எவ்வளோ பெரிய பொம்மை தைக்கிறதுனாலுமே பர்ரில் தைக்கிறதுனா கண்டிப்பாக கையால் தான் தைக்கணும். ஃபெல்ட்டு கிளாத்தில் தைக்கிறதுனா அது வேறு விஷயம். அதில் வந்து நம்ம வந்து மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சாஃப்ட் ஃபரில் வந்து நான் கடைசியாக வந்து ஏதாவது ஜிப் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சைடு ஃபரில் தான் ஜிப்பு ஜாயின் பண்ணுவோம், இன்னொரு சைடு ஃபரில் அதர் சைடு ஆஃப் த ஜிப் ஜாயின் பண்ணுவோம். அந்த டைப்பில் வந்து நம்ம தாராளமாக மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது தைச்சி முடிச்சுட்டேன். ஓட்டை சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஏன் ஓட்டை சின்னதாக வச்சுருக்கேன்னா, இது ஆட்டினே சின்னது, இது பெரிய ஓட்டை வச்சு நான் வந்து தாராளமாக வச்சுட்டேன்னா தைக்கிறது வெளியில் ஜாயின் பண்ணுறோம்ல, பஞ்ச் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறோம், அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும், நிறைய தையல். அதனால் எப்பயுமே வந்து திட்டமான சைஸ், அதே டைமில் நம்மளால் திருப்ப முடியும்னு நினைக்கிற சைஸ் மட்டும் தான் வைக்கணும். எல்லா டாய்ஸுக்குமே சைஸ் வந்து கொடுப்பாங்க, எந்த சைஸில் வந்து ஓட்டை இருக்கும், அதாவது வந்து ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது, அந்த சைஸில் வச்சா போதும். ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா திருப்ப முடியாது, கிழிச்சிடும். ரொம்ப ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி பர்ரை வந்து ஜாயின் பண்ணி இணைக்கும் போது, அதாவது பஞ்ச் அடிச்சுட்டு இணைக்கும் போது என்ன ஆகும்னா அது அசிங்கமாக அந்த இடத்துல தெரியும். ஏன்னா தையல் வெளிப்பக்கம் தான் போடும், உள் பக்கம் போட முடியாது. பஞ்ச் அடிச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தான் கையில். இப்போ பொறுமையாக இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒரு பென்சிலோ இல்லைன்னா ஒரு நீட்டு குச்சியோ கம்பியோ வச்சு தான் தள்ளணும். இந்த மாதிரி பார்த்து சில பொம்மைகளுக்கெல்லாம் கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த மாதிரி பொம்மைங்களுக்குமே வந்து நம்ம ஒரு கம்பி, இரும்பு கம்பி சின்னதாக வச்சு அதுக்குள்ளே வச்சு தள்ளணும். கொஞ்சம் மெதுவாக தள்ளிட்டு வரணும். ஏன்னா நம்ம தள்ளும் போதே ஃபரில் எங்கேயும் ஓட்டு. இப்போ அந்த மாதிரி பொறுமையாக தள்ளிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பொறுமையாக தள்ளணும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா காட்டன் வச்சு ஸ்டக் பண்ணோம். பாலிஸ்டர் காட்டன் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச பாலிஸ்டர் காட்டன், அதை வச்சு பொறுமையாக உள்ளே தள்ளி காட்டனை உள்ளே தள்ளி எக்ஸ்ட்ராவாக வந்து லோட் பண்ணக்கூடாது. அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அது ஹார்டாகிடும், சாஃப்ட் ஆயாக இருக்காது, ஹார்ட் ஆயாக மாறிடும். அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான பஞ்சும் வைக்கக்கூடாது. வச்சுன்னா ஆகும் கொல ஆகிடும். அது வந்து இன்னே இருக்காது, பார்க்கறதுக்கு ஸோ திட்டமானது. நீங்கள் உள்ளே வச்சு தள்ளிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. இல்லை இப்போ நான் இந்த ஆட்டில் வச்சு குக் பண்ணி காமிச்சிட்டேன், நான் அடுத்த வீடியோவில் காமிப்பேன். உள்ளே பஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் தொட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சாஃப்டாக இருக்கும், எந்த இடமும் ஹார்டாக இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் பஞ்சு வச்சு என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணும்போது ஊசியை விட்டு அப்படியே உள்ளே கோர்த்து எடுக்கணும். அப்படின்னு இது பண்ணணும். 2 பக்கத்துலையும் வச்சு
இந்த ஹார்டின் பிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எந்த சைட்லையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எங்கேயாவது ஓட்டை இருக்கா, ஓட்டை இருந்துச்சுன்னா இதே மாதிரி மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் இப்படி அழகாக பர்ற போக்கு பண்ணிவிடணும். நன்றி.